Hello and welcome to all. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா GST tally dataல GST details எப்படி ஃபில் பண்றது, தென் அது எந்தெந்த ஸ்டெப்ல ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ முன்னாடியே சொல்லிடுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல என்னென்ன பண்றதுனால எங்கெங்க எனேபிள் பண்ண முடியும் அப்படின்றத இதோட ஒரு டீடைல்டு வீடியோன்றனால கொஞ்சம் வீடியோ எக்ஸ்பென்ஷனா தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல மிஸ் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு எனேபிள்மெண்டால எந்தெந்த இடத்துல அதுக்கு நமக்கு ரெஃப்ளெக்ஷன் காட்டும்ன்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டைம் டிலே பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்குன்னு இருக்க டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே நார்மலா நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்சோடனே, கம்பெனி கிரியேட் பண்றது உங்களுக்கு அஸ் யூஷுவல் தெரியும், அதுக்கான வீடியோவை நான் பின் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சோடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி டிஃபால்ட்டா எங்க கூட்டு போனா ஜிஎஸ்டி எனேபிள்மெண்ட்டுக்காக கூட்டு போகும். ஸோ ஜிஎஸ்டி எனேபிள்மெண்ட் கூட்டு போனோடனே நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஸ்டேட்ன்றதை கொடுக்க போறோம், அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் என்ன டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்றதை செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் என்டர் பண்ணி முடிச்சோடனே இந்த வெர்ஷன், இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.0க்கு அப்புறம் இருக்கிற வெர்ஷன்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி எனேபிள் ஆகும். ஸோ கொடுத்து முடிச்சோடனே கீழே பாத்தீங்கன்னா செட் ஆல்டர் கம்பெனி ரேட், கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதை எஸ் கொடுத்தோடனே நமக்கு இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் டேலி கேட்கும். அதாவது என்னன்னா ஹெச்எஸ்என் அண்ட் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் கேட்கும். இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். சார் இன்கேஸ் நான் 18% மட்டும் தான் டீல் பண்ண போறேன், இல்ல 12% ஜிஎஸ்டி ரேட்ல இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் நான் டீல் பண்ண போறேன் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை ஹியர்னு கொடுத்து ஹெச்எஸ்என் இருக்கட்டும் இல்ல ஜிஎஸ்டி ரேட்டா இருக்கட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இல்ல சார் எனக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை, நான் மல்டிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12% ஜிஎஸ்டி ரேட்டு டீல் பண்றேன், 18% ஜிஎஸ்டி ரேட்டு டீல் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ண கூடாது. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஜிஎஸ்டி ரேட் இருக்கு. ஸோ அதனால நீங்க இங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. இதே இது சார் நான் சிங்கிள் ரேட் தான், 12% மட்டும் தான் சார் என் கம்பெனில மூவ் ஆகுது, 18% மட்டும் தான் சார் மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல தாராளமா நீங்க இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட்ல என்ன பண்ணிக்கலாம்னா 18% அப்படின்றது தாராளமா நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ல நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் தென் சார் வேற எங்க சார் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ரெஸ்பெக்டிவ் சேல்ஸ் லெஜர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்மளோட ரெஸ்பெக்டிவ் சேல்ஸ் லெஜர்லயுமே தாராளமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன எப்படி எடுக்கும்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி டீடைல்ஸ் ஹெச்எஸ்என் கொடுத்துருக்கேன், ரேட்டும் கொடுத்துருக்கேன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துலயும் என்னால என்ன பண்ணிக்க முடியும், ஜிஎஸ்டி 18% சேல்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணிக்க முடியும். சோ இதுல நம்ம மென்ஷன் பண்றது, சோ ஃபர்ஸ்ட் திங் F11ல கம்பெனி ஃபீச்சர்ஸ்லயே நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். செகண்ட் திங் நம்மளோட சேல்ஸ் லெஜர்லயும் எனேபிள் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் திங் நம்மளோட ஸ்டாக் குரூப் இருக்கு இல்லைங்களா. சோ நம்மளோட ஸ்டாக் குரூப்லயும் நம்மளால ஜிஎஸ்டி ரேட்ஸை டிஃபைன் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கான உதாரணம் தான் இது. சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எனேபிள் பண்ணலாம்னா 4 இடத்துல எனேபிள் பண்ண முடியும் மேஜரா. F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ்ல எனேபிள் பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லெஜர்ஸ், சேல்ஸ் லெஜர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் லெஜர்ஸ்ல எனேபிள் பண்ணிக்க முடியும். தேர்ட் திங் ஸ்டாக்கோட குரூப்ல மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் திங் நம்மளோட ஸ்டாக்ல மென்ஷன் பண்ணிக்க முடியும். சோ நம்மளோட ஸ்டாக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஹியர்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸோ ஹெச்எஸ்என் சம்மரியோ மென்ஷன் பண்ணிக்க முடியும். சோ 4 இடத்துல மென்ஷன் பண்ணிக்க முடியும். அஸ் பர் 3.0ல இருந்து என்னன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்மளோட வவுச்சர்லையும் தாராளமா மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ 5 இடத்துல இந்த வவுச்சர் மென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3.0ல இருந்து அடாப்ட் ஆகும், 2.1ல அடாப்ட் ஆகாது. சோ இந்த 4 இடத்துல மென்ஷன் பண்றதுனால சார் என்னென்ன டிஃபால்ட் இருக்கு சார், இந்த 4 இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் கொடுக்கறதுனால என்னென்ன டிஃபால்ட் பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்றப்போ நான் சொல்றேன். கம்பெனி F11ல நீங்க எனேபிள் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஜிஎஸ்டி ரேட் இல்ல சிங்கிள் ஹெச்எஸ்என் கோட வச்சு தான் நான் டீல் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா F11ல கொடுக்கலாம். ஆஃப்டர் தென் லெஜர்ல கொடுக்குறீங்கன்ற பட்சத்துல 18%, 28% நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் சேல்ஸ் லெஜர் யூஸ் பண்ற இடத்துல போற அந்த 18ன்ற டாக்ஸ் லைபிலிட்டி தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர வேற எந்த அப்ளிகபிலிட்டியும் ஆகாது. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்ல கொடுக்கறனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக்கல்னு ஒரு குரூப் வச்சிருப்பேன், இல்லாட்டினா எல்இடின்னு ஒரு குரூப் வச்சிருப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே ஹெச்எஸ்என் வேரியேஷன் இருக்கும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜிஎஸ்டி ரேட்டும் வேரியேஷன் இருக்கும். எல்இடியில 18 இருக்கலாம், 12 இருக்கலாம், மேபி இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எங்க சார் எனக்கு ஒரு ரெஃப்ளெக்ஷனா கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இங்க பாத்துருங்க. ஸோ சேல்ஸ் லெஜர் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒருத்தருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐட்டமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹெச்எஸ்என் இல்ல, எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு டாக்ஸ் கால்குலேஷன் நடக்கும் பாருங்க. ஸோ 56 குவான்டிட்டி டாக்ஸோட சேர்த்து 60, டாக்ஸ் இல்லாம 65 ரூபா. ஸோ சேல்ஸ் இல்லாம சேல்ஸ் அட் 18% செலக்ட் பண்றேன். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, கண்ட்ரோல் பி கொடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ இதுல என்னன்னா ஐட்டம்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐட்டம்ல நான் எந்த ஹெச்எஸ்என் ஜிஎஸ்டி ரேட்டை கொடுக்கல. பட் டிஃபால்ட்டா என்ன எடுத்துட்டு வந்துருச்சுன்னா என்னோட சேல்ஸ் லெஜர்ல கொடுத்துருப்பேன் பாத்தீங்களா, அந்த 1546 பிளஸ் 18% ஜிஎஸ்டி அது எடுத்துட்டு வந்துடும். பட் ஆனா இந்த இடத்துல இந்த பொருளுக்கு இந்த ஹெச்எஸ்என் தானான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி என்ன சொல்லணும்னா நம்மளோட ஐட்டம்ல டிக்ளரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அது பிரச்சனையே இருக்காது. நம்ம எத்தனை தடவை வேணா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐட்டத்தை இப்ப மாத்துறேன். சோ இதுல வந்து 18 நான் கொடுத்துருக்கேன். ஹெச்எஸ்என் சம்மரி. சோ இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பி கொடுத்து பார்த்தோம்னா சோ இங்கே டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுல, அதாவது டாக்ஸ் ரேட் எனக்கு ஒன்னா தான் இருக்கு, 18%ன்றது மாறலாம். ஆனா என்னோட ஹெச்எஸ்என் மாறுது பாருங்க. நான் ஆக்சுவலா ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன் இங்க 1546 இருக்கு. பட் ஆனா நான் ஹெச்எஸ்என் வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம்ல கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கேன் 8547 கொடுத்துருக்கேன். சோ இது வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். சோ பெர்சன்டேஜ் வந்து ஒன்னா இருக்கனால இருந்துச்சு. இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலியை பொறுத்த மட்டும் என்ன கேட்டகரியில செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் F11ல எனேபிள் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பார்ப்போம். அந்த இடத்துல இல்ல அப்படின்ற பட்சத்தில் அடுத்து உங்களோட சேல்ஸ் லெஜரை கம்பேர் பண்ணும். ஆஃப்டர் தென் ஸ்டாக் குரூப் ஃபைனலா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்க ஹெச்எஸ்என் செக் பண்ணும். சோ இந்த ரெண்டு ஸ்டெப்லயே ஃபர்ஸ்ட் நம்ம லெஜர்லயே கொடுத்துறதுனால என்ன ஆயிருது, அந்த இடத்துல லெஜரோட ஹெச்எஸ்என் எடுத்துட்டு வந்துருது. சார் இது எனக்கு எந்த விதத்துல சார் அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட GSTR 9 சப்மிட் பண்றப்போ ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி நம்ம ஃபைல் பண்றப்போ இது பிரச்சனை ஆகும். சோ இந்த ஒரு தப்பு மேக்ஸிமம் ஆடிட்டர்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் ஹெட் சேல்ஸ் லெஜரை வச்சு இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல கஸ்டமர் ஆன உங்களுக்கும் இருக்கட்டும், சோ எந்த விதத்திலையும் F11லயோ ஆர் எல்ஸ் ஸ்டாக் குரூப்லயோ அண்ட் தென் சேல்ஸ் லெஜர்லயோ நீங்க எந்த விதமான ஜிஎஸ்டி ரேட்டோ இல்ல ஹெச்எஸ்என் டிஃபைன் பண்ண வேண்டாம். இன்வென்டரியில ஹெச்எஸ்என் எனேபிள் பண்ணுங்க. சோ அப்படி எனேபிள் பண்றது எந்த விதத்துல எஃபெக்டிவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல எனேபிள் பண்ணிருக்கேன் இல்லையா, இதுலயே வந்து நான் என்ன பண்றேன்னா என்னோட சேல்ஸ் லெஜரை மாத்திரம், அதாவது எதுவுமே கொடுக்காம சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் காமனா இந்த லெஜர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல என்னன்னா நான் எதையுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். மென்ஷன் பண்ணாம எல்லாமே என்னன்னா அக்கௌண்ட் ஐ மீன் ப்ராடக்ட்ல என்ன ஹெச்எஸ்என் இருக்கோ அதை பிக்கப் பண்ணிக்கன்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணுவேன். சோ அப்படி டிஃபைன் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் திங் என்னோட ப்ராடக்ட்டோட ஹெச்எஸ்என் டேலி பிக்கப் பண்ணிக்கும் அண்ட் தென் அதற்கு உண்டான ஜிஎஸ்டி ரேட்டை டேலி பிக்கப் பண்ணும். சோ இதனால எனக்கு என்ன ஆகும், சோ என்னோட ஹெச்எஸ்என் சம்மரி எஃபிஷியண்டா வித்தவுட் எனி கிளரிக்கல் இல்லாம என்னால டிஃபைன் பண்ணிக்க முடியும். சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த வீடியோ ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், வீடியோ லென்த்தா இருக்குன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் திங் F11 லெஜர் ஸ்டாக் குரூப் ஸ்டாக் ஐட்டம். எப்பயுமே ஸ்டாக் ஐட்டம்ல இருந்து ஹெச்எஸ்என் சம்மரி எடுத்தா மட்டும் தான் நமக்கு எஃபிஷியன்டான ஒரு ஹெச்எஸ்என் சம்மரி ரெடி ஆகும். அண்ட் தென் இந்த 4 வே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெச்எஸ்என் அண்ட் ஜிஎஸ்டி ரேட் செட் பண்றதுக்கான டீடைல்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு பிளேசஸ் டேலியில. ஓகேங்களா? சோ ஐ ஹோப் நான் டெலிவரி பண்ண வேண்டியது டெலிவரி பண்ணிட்டேன்றத நம்புறேன். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. அந்த டவுட்டுக்கான கிளாரிபிகேஷனை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.